ஆர்எஸ்எஸ் பாஜக அதிரடி, இவர்களுக்கு மட்டும்தான் சீட், கட்சிக்குள் நடக்கும் அதிரடி மாற்றம். பாஜக அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் தமிழகம் வந்த பின்பு ஒட்டுமொத்த தமிழக பாஜகவில் பல அதிரடி மாற்றங்கள் அரங்கேறி வருகிறது. இன்னும் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு 2 மாதம் காலமே இருக்கும் நிலையில் மொத்த பாஜக டெல்லி தலைமையின் பார்வை தமிழகம் பக்கம் திரும்பியிருக்கிறது. குறிப்பாக அடுத்து மேற்கு வங்கம், தமிழகம் என சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் மேற்கு வங்கத்தில் பாஜக எதிர்க்கட்சியாக இருந்து வரும் நிலையில் அடுத்து ஆளும் கட்சியாக அமர்வதற்கு மிகப்பெரிய அளவில் மேற்கு வங்கம் தேர்தல் களம் பாஜகவுக்கு சாதகமாக இருக்கிறது. மேலும் பல கட்டங்களாக நடக்க இருக்கும் சட்டசபை தேர்தலில் முதல் கட்டமாக தமிழகத்தில் தேர்தல் நடக்க இருக்கும். இன்றும் தமிழகத்தில் வாக்குப்பதிவு முடிந்த பின்பே மேற்கு வங்கத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் என்பதால் தமிழக சட்டசபை தேர்தலை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு அணுகி வருகிறது பாஜக டெல்லி தலை. அதன் அடிப்படையில் கடந்த சில நாட்களாகவே அடுத்தடுத்து பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா தொடங்கி அடுத்தடுத்து பாஜக டெல்லி தலைவர்கள் தமிழகம் விஜயம் மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் 3 நாட்களுக்கு ஒரு தடவை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் தமிழக தேர்தல் கள நிலவரம் குறித்து உளவுத்துறை ரிப்போர்ட் தொடர்ந்து அப்டேட் செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இப்படி ஒரு சூழல் சமீபத்தில் தமிழகம் வந்த பாஜக தேசிய அமைப்பு செயலாளர் PL சந்தோஷ் தமிழகம் வருவதற்கு முன்பு அமித்ஷாவுடன் தமிழக தேர்தல் நிலவரம் குறித்து ஆலோசித்து இருக்கிறார். அப்போது தனக்கு வந்த உளவுத்துறை ரிப்போர்ட் அடிப்படையில் தமிழக பாஜகவில் பல அதிரடி மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என PL சந்தோஷிடம் வலியுறுத்தி இருக்கிறார் அமித்ஷா. இதனைத் தொடர்ந்து தமிழகம் வந்த PL சந்தோஷ் தமிழக பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் நடந்த கட்சியில் முக்கிய தலைவர்களுடனான சந்திப்பில் இன்னும் தேர்தலுக்கு 65 நாட்கள் தான் உள்ளது என தேர்தல் பணியை விரைவுபடுத்துங்கள் என தெரிவித்தவர், பேட்டி தருவது மட்டும்தான் கட்சியினுடைய பணியாக இருக்கக்கூடாது. சீனியர் தலைவர்கள் தங்களை மட்டுமே முதன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அந்தந்த தொகுதியில் இருக்கும் நிர்வாகிகளையும் முன்னிலைப்படுத்த வேண்டும். சீனியர்கள் தங்களுடைய தொகுதிகளுக்கு சென்றால் அந்த பகுதியில் உள்ள நிர்வாகிகளையும் முன்னிலைப்படுத்த வேண்டும் என PL சந்தோஷ் பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் RSS மற்றும் பாஜக 2 தரப்புக்கு இடையில் நடந்த ஆலோசனையில் புதியவர்களுக்கு வரும் தேர்தலில் வாய்ப்பு தர வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது புதியவர் என்றால் கட்சியில் இணைந்த புதியவர்களுக்கு இல்லை, கட்சியில் பல வருடங்களாக உழைத்து வரும் நிர்வாகிகளில் யாருக்கெல்லாம் இதுவரை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கவில்லையோ அவர்களை அடையாளம் கண்டு வாய்ப்பு வழங்க வேண்டும் என RSS மற்றும் டெல்லி பாஜக தலைமை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் வரும் சட்டசபை தேர்தலில் வேட்பாளர் தேர்வு என்பது பாஜகவில் மிகப்பெரிய ட்விஸ்டாக இருக்கும் என்கிறது பாஜக வட்டாரங்கள். மேலும் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்கிற இந்த முடிவு பாஜக நிர்வாகிகள் மத்தியில் மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தி இருப்பதை பார்க்க முடிகிறது.